₹850 கிடச்சாச்சு. guys, as usual நம்ம டே எண்டிங். So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இப்போது ரேஸ் கோர்ஸிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ. டுவர்ட்ஸ் டு சூலூர் தான் போயிட்டு இருக்கோம் guys. அது இல்லாமல் செம்ம வெயில் அடிக்குது. நான் வந்து மழை காலத்தில் வீடியோ எடுக்கும்போது சூப்பராகவே இருக்கும், ஆனால் இப்போ வெயில் அடிக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வந்து எப்போ வெயில் அடிக்குது அப்போ வந்து நம்மளுக்கு தோணும் கொஞ்சம் மழை வரட்டும், ஆனால் அதிகமாக மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயில் வரட்டும் அப்படி தோணும் காய்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. வெதர் பார்த்திங்கன்னா கூலிங்கே கிடையாது. இன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காய்ஸ் ரைடு. டுவர்ட்ஸ் டு சூலூர் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ் நம்ம வந்து இப்போது இருகூர் வழியாக போயிட்டு இருக்கோம். நாட் குட். இருகூரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பிரிட்ஜ் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் பெண்டிங்கில் இருக்குது. மண்ணு இதாகிட்டு இருக்கு. நல்லா ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க காய்ஸ், கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்குது. இந்த ரோடு போடுறது அது மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஐ திங்க் எண்டிங் வேலை மட்டும் தான் முடிக்காமல் இருக்காங்க. மீதி ஃபுல்லாக முடிச்சாச்சு. காய்ஸ் ஆஃப் ரோடிங் பண்ணிட்டே போயிடலாம். ரோடு இன்னும் செய்யல காய்ஸ், ஆனால் பிரிட்ஜோட வேலை ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் எடுப்பாங்க, டைம் எடுப்பாங்க காய்ஸ். இன்னும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதம் எடுத்துருவாங்க. அதுக்கு மேலே எடுத்த கூட அது நோ ஐடியா காய்ஸ். அதுக்கு மேலே எடுக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பழைய ஒர்க்கு, ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இன்னுமே இப்படி தான் இருக்குது, ரொம்ப வருஷம் காய்ஸ். இது வந்து இப்போது ஆரம்பிச்சது கிடையாது. 10 இயர்ஸ் ஆகிருக்கும், 10 இயர்ஸ் மேலே ஆகிருக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் வேலை இது பண்ணி. ஐ திங்க் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது வந்து 10 இயர்ஸ் மேலே ஆகிருக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் வேலை. முடிக்காமல் இருக்காங்க காய்ஸ். ஆனால் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, பட் எப்போ கிளியராக முடிப்பாங்கன்னு தெரில காய்ஸ். ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடு பண்ணி வச்சுருக்காங்க காய்ஸ். நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணிக்கலாம். காய்ஸ் இங்கே இப்போது ஜஸ்ட்டு இப்போது நான் பார்த்தேன் சின்ன சின்ன குட்டீஸு. நான் பார்க்கலாமா? காய்ஸ் குட்டி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, கலர் கலராக இருக்குது காய்ஸ், நிறைய இருக்குது. இது பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வண்டி நிறுத்தினோம் காய்ஸ். பார்க்குறதுக்காக வண்டி நிப்பாட்டி பார்த்துட்டேன். காய்ஸ் நம்ம வண்டியில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. அது இல்லாமல் நான் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் போயிட்டு இருக்கேன். பெட்ரோல் திடீர்னு தீர்ந்துச்சுன்னா ப்ராப்ளமாக இருக்கும். இருக்குது ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்ம போனோடனே ஃபுல் பண்ணிடலாம். இன்னும் 2-3 நாளாக வந்து எனக்கு தெரியாது காய்ஸ், நான் பெட்ரோல் அடிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து பெட்ரோல் பம்பு வந்தோடனே நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். முதல்ல ஃபுல் ஏற்றிடலாம் காய்ஸ். ஃபுல் பண்ணால் எவ்வளோ ஃபுல் ஆகும் தெரில, 1000 ரூபாய்க்கு ஃபுல் ஆகும். ஐ திங்க் 1000 ரூபாய்க்கு வந்து போட்டால் ஃபுல் ஆகும் காய்ஸ். நம்ம 1000 ரூபாய்க்கு ஃபுல் பெட்ரோல் பண்ணிடலாம். பாருங்க செம்ம வியூ காய்ஸ், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறக்கு, செம்மையாக இருக்குது வியூ. பாருங்க வேறு அந்த வேவ்ஸ் வருது பாருங்க, செம்மையாக இருக்குது. சூப்பர் காய்ஸ்.
இதுக்காக தான் வண்டி நிப்பாட்டி பார்த்துட்டு இருக்கு பாருங்க guys. வேறு லெவலு. வீடியோவில் வந்து எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது guys. ஆனால் நேச்சுரலாக நம்ம பார்க்கும்போது வந்து வேறு லெவலாக இருக்குது. நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்த பார்க்குறோன்னு வைங்க, அதோட பியூட்டி வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம்னா நம்ம 2 நிமிஷம் அதை வந்து கவனிக்கணும். அதை பார்த்தா தான் நம்மளுக்கு ஃபீலிங் இருக்கும். அதோட ஃபீலிங் என்ன லெவலுக்கு வந்து அது இருக்குன்னு அதை வந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸோட பேக் கேட் கிட்டே வந்திருக்கோம். இதுதான் பேக் கேட்டு ஏர்ஃபோர்ஸோடது. இங்கே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, பட் நான் வந்து கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ணி நேராக போயிட்டு தான் இருக்குது காய்ஸ். வந்து பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம போய் நேராக வந்து பெட்ரோல் அடிச்சிடலாம் காய்ஸ். ஒரு 800 ருபீஸ்க்கு வந்துடும் காய்ஸ். பில் கொடுத்துருங்க காய்ஸ். 850 ருபீஸ் கிடச்சாச்சு. டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு காய்ஸ். நம்ம இப்போ வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் ரைடை. ஸோ காய்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சூலூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். நேராக ஏர்ஃபோர்ஸ் வரைக்கும் போவோம் காய்ஸ். பிரேக் அப்ளை பண்ண முடியல என் பைக்கில் காய்ஸ். என் பைக்கில் வந்து பிரேக்கே அப்ளை பண்ண முடியல என்னால். மீன்ஸ் சுத்தமாக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய்ஸ் சர்வீஸ் கொடுத்து இந்த வண்டி கூட. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக் அப்ளை பண்ணுறதுன்னு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது இல்லாமல் வெதர் மாறிடுச்சு காய்ஸ். வெதர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். மழை வர்ற மாதிரியே இருக்குது, மழை வராது. ஒரு மாதிரியானே தெரியாது காய்ஸ். வரலாம் வராமல் இருக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சூலூர் தாண்டி திரும்பி டுவர்ஸ் டு கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் என்னோடய வாய்ஸ் எப்படி கேட்டுட்டு இருக்கு எனக்கு தெரியாது. வாய்ஸு கண்ட்ரோல் நம்ம வந்து இதில் செட்டப் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. வாய்ஸ் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வாய்ஸ் வந்து கம்மி ஆகிட்டு இருக்குது. ஆனால் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நார்மலாக பார்த்தீங்கன்னா காற்றோட சத்தம் ரொம்ப ஓவராக தான் அடிக்கும். அதுக்கு வந்து மைக்கு வேண்டியது இருக்குது. பட்டு மைக் எனக்கு வந்து ரொம்ப ஓவர் ஃபாஸ்ட் வரனால வந்து நம்ம வந்து மைக் எடுக்க முடியாது காய்ஸ். ஸோ அது இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் வச்சு நான் வந்து வீடியோ எடிட் பண்ணால் கூட அந்த பெஸ்ட்டு வாய்ஸ் வர்ற மாதிரி ஆப்ஷனே இல்லை. அது இல்லாமல் நான் வந்து அந்த சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து கோப்ரோ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து கூட வந்து மைக் வாங்கிடலாம் கைஸ். அப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் என்னோடய வாட்ச் வந்து கொஞ்சம் செல்லு பிரச்சனை இருந்ததுனால வந்து நான் வந்து வாட்ச் சர்வீஸ்க்காக கொடுத்துட்டேன் காய்ஸ். அது இல்லாமல் என்கிட்ட வேறு வாட்ச் இருந்தது, அது போட்டு இப்போ இது என்னோடய அண்ணாவோட வாட்ச் காய்ஸ். இது அண்ணாவோடது, அது அப்பா ஓடுது. பட் எனக்கு வந்து வாட்ச் அவ்வளோ மீன்ஸ் நான் அவ்வளோ வாட்ச் யூஸ் பண்ணுறதே இல்லை. எப்போ வாட்ச் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ராமநாதபுரம் ரீச் ஆகிட்டேன். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Oh guys, as usual நம்ம டே எண்டிங்.